கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். எல்லாத்தையும் சரியாக செய்ய நினைத்து ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் காயம் ஏற்பட்டது என்று தெரியுமா? கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் புத்திக்காரனான புதன் பகவான் எதையும் மிக துல்லியமாக நேர்த்தியாக ஒரு குறை கூட இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய பிறவி குணமாக இருக்கும். ஒரு வேலையை எடுத்தால் அதை செப்பனிட்டு செதுக்கி 100% சரியாக முடிக்க உங்களுடைய உயிரை கொடுக்க நீங்க உதவி செய்வீங்க. அந்த ஒரு வேலையில யாருமே எந்த விதமான குறைகளும் கூறக்கூடாது என்று உங்களுடைய மனமானது எப்பொழுதுமே எதிர்பார்க்கும். இதுதான் உங்களுடைய குணமாக எப்பொழுதுமே இருக்கும். ஆனா இந்த உன்னதமான குணமே உங்களுக்கு பெரிய சாபமாக மாறியது தான் நீங்கள் சந்தித்த ஆகப்பெரிய ஒரு காயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்குங்க. இந்த ஒரு உலகம் உங்களைப் போல நேர்மையோடும் துல்லியத்தோடும் இயங்குவது கிடையாது. நீங்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது மிக சாதாரணமான நியாயங்களை மட்டுமே தான். ஆனால் அதை கூட செய்யாத இந்த உலகம் உங்களின் நேர்மையை கண்டு இவர் எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார், ரொம்ப கண்டிப்பா இருக்கார் என்று உங்களை குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தியிருக்கும். எல்லாவற்றையும் சரியாக செய்ய நினைத்த உங்களின் நல்ல எண்ணத்திற்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு ஒதுக்கப்படுதல் மட்டுமே தாங்க. எல்லா விதமான நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எது நடந்தாலும் உங்களை மட்டும் ஒதுக்கி பார்ப்பாங்க. ஆனா கெட்டது செய்பவர்களை எல்லாம் முதல் நபராக நிறுத்துவாங்க. ஆனா உங்களை மட்டும் எப்பொழுதுமே கடைசி நபராகவும் ஒதுக்கியும் அனைத்து இடங்களிலும் வைத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், உங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையை சீரமைக்கணும், அவர்களுடைய கஷ்டங்களை போக்க நீங்கள் உங்களுடைய சொந்த நேரத்தையும் உழைப்பையும் சுயநலமின்றி நீங்க தியாகம் செய்வீங்க. இதுதான் உங்களுடைய நல்ல பழக்கம். ஆனா இதுவே காலப்போக்கில் இது உங்களுடைய கெடுதலாக உங்களுக்கு மாறவும் செய்யும். நீங்கள் யாருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கையை பிடித்து தூக்கிவிட்டு அவர்களின் வாழ்க்கையை சரி செய்தீர்களோ அவர்களின் தங்களின் இலக்கை அடைந்தவுடன் முதலில் உங்களை தாங்க கழற்றி விட்டிருப்பாங்க. ஆனா இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இதற்கு காரணம் அவர்களின் சுயநலம் ஒருபுறம் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக உங்களின் அளவுக்கு அதிகமான புத்திமதி சொல்லும் குணம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பாரமாகவே தெரிந்திருக்கும். நீங்க நல்லது பண்ணுவீங்க, நல்லது பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, நல்லதை கூறுவீங்க. அந்த நல்லதை கூறும் பொழுது அதை எதிரில் இருப்பவர்களின் மனது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நல்லதுக்காக நீங்க சொன்ன ஆலோசனைகள் அவர்களின் ஈகோவை தாக்கியிருக்கும். தங்களின் காரியம் முடிந்தவுடன் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. கன்னி ராசிக்காரங்க ஒருபோதும் தங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுப்பதே கிடையாது. ஒரு சிறிய விஷயம் நடந்தாலும் அதை ஏன் எதற்கு எப்படி என்று பல 100 கோணங்களில் அலசி ஆராய்ந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு மருந்தாக நீங்கள் எப்பொழுதுமே இருக்கத்தாங்க செய்வீங்க. இந்த ஓயாத சிந்தனையால் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ மறந்து கடந்த கால தவறுகளையும் எதிர்கால பயங்களையும் நினைத்து உங்களுடைய மனதை நீங்களே ஒரு போர்க்களமாக மாற்றிக்கொண்டிருப்பீங்க. இதனால் உங்களின் நிம்மதியும் ஆரோக்கியமும் சிதைந்ததுதான் மிச்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்யும். வெளியில் நீங்கள் மிகவும் புத்திசாலியாக எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவராக நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அமைதியான வேதனை உங்களை தவிர வேறு யாருக்கும் இதுவரைக்கும் புரியவே புரியாது. மறைக்கப்பட்ட ஒரு அழுகை. உங்களின் பலவீனத்தை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களின் அழுகையை கூட ஒரு புன்னகைக்கு பின்னால் நீங்கள் மறைத்து கொண்டு வாழ்வீங்க. யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சுமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்திற்குள் இருக்கும் இரகசிய பிளவுகள், உங்களின் தனிப்பட்ட ஏமாற்றங்கள் என எத்தனையோ சுமைகளை நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்திருப்பீங்க. அதை வெளியில் சொன்னால் ஏளனமாக பார்ப்பார்கள் அல்லது உங்களை குறை சொல்வார்கள் என்ற ஒரு பயத்தால் அந்த சுமைகளை தனிமையிலேயே நீங்க சுமந்து வாழ்க்கையில எவ்வளவோ சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க உங்கள் மீது நீங்களே போட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் போதுமானவனா என்று தன்னை நீங்களே சந்தேகித்த காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில காலச்சக்கரங்கள் சுழன்று விட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரத்தில் மாபெரும் விடிவெள்ளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். உங்களை வதைத்த அசுப கிரகங்கள் தங்களின் பாதையை மாற்றி கன்னி ராசிக்கு அனுகூலமான இடங்களுக்கு நகரப்போகிறார்கள். குறிப்பா சனியின் அசுப பார்வைகள் விலகுவதோடு குரு பகவானின் சுபத்துவமான பார்வைகளும் உங்கள் ராசிக்கு கிடைக்கவும் போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது மாறவும் ஆரம்பிக்கும்.
ஓயாத மனக்குழப்பங்கள் மற்றும் பயங்கள் இப்பொழுது தெளிவான தீர்க்கமான முடிவுகளை உங்களுக்குள்ள எடுக்க வைக்கும். உழைப்புக்கும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில தகுந்த அங்கீகாரங்கள் கிடைத்து கௌரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். நான் போதுமானவனா என்ற ஒரு சந்தேகங்கள் உங்களை விட்டு நீங்கி என்னால் தான் எல்லாமே முடியும் என்ற ஒரு அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களின் மதிப்பு இனி உலகம் நிச்சயமாக அறிய ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பை உலகம் இந்த ஒரு நேரத்துல அறிந்து கொள்ளும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களின் நேர்மையை குறை சொன்னவர்கள் அனைவரும் உங்களின் அருமையையும் திறமையையும் உணரக்கூடிய காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு வைரத்தை எவ்வளவுதான் குப்பையில் தூக்கி போட்டாலும் அதனுடைய ஒளியானது மங்குவது கிடையாது. அதை போல இத்தனை காலம் மறைக்கப்பட்ட உங்களின் உண்மையான மதிப்பு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உலகிற்கு பிரகாசமாக தெரியவும் போகிறது. தொழில் செய்யும் இடத்தில் உங்களின் நேர்த்தி பாராட்டப்படும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையின்றி எந்த ஒரு காரியமும் நடக்காது என்ற உன்னதமான நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களின் நிழலுக்காக இயங்கக்கூடிய சூழ்நிலையை பிரபஞ்சமானது உருவாக்கியும் கொடுக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசிநாதனான புதன் பலம் பெறுவதால் உங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு மாபெரும் மன அமைதியானது கிடைக்கப் போகிறது. மனதும் உங்களுக்குள்ள தெளிவாக ஆரம்பிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், கடந்த கால ரணங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதை விட்டு அகன்று கொண்டே தாங்க இருக்கும். பிரம்ம முகூர்த்த தூக்கம், பல வருடங்களாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்த உங்களுக்கு இனி படுத்த உடனே தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு மன அமைதியானது மனதில் உண்டாக ஆரம்பிக்கும். உங்களுடைய மூளைக்கு நல்ல வழியான ஓய்வானது கிடைத்து நேர்மறை ஆற்றல் உங்களை நிரப்பிக்கொள்ளும். நிலைத்தன்மையும் குழப்பங்களுக்கு ஒரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது தன லாபங்கள், கையில் காசு தங்காமல் தவித்த நிலையானது மாறி புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். கடன்கள் படிப்படியாக அடைக்கவும் உங்களால முடியவும் ஆரம்பிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கு தகுந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். தடைபட்டு கொண்டிருந்த திருமணம், சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு, புத்திர பாக்கியம் போன்ற நியாயமான ஆசைகள் இந்த காலகட்டத்தில் மிக சுலபமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பயமும் குழப்பமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் தீர்ந்துவிடும். குருவின் சுப பார்வையால் உங்களுக்குள் ஒரு ஆன்மீக முதிர்ச்சியும் தெளிவான சிந்தனையும் பிறக்கவும் செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் பதற்றமில்லாமல் புன்னகையோடும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான பொற்காலம் தொடங்க போகிறது. ஆனால் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான எச்சரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மீது நீங்களே முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். என்னால் முடியுமா என்ற சுய சந்தேகத்தை அடியோடு தூக்கி எறிய வேண்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க தவறினால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் புதிய விபரீத பிரச்சனைகளும் உங்களை நாடி வரவும் ஆரம்பிக்கும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த ஒரு நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாத்தையும் சரியாக செய்ய நினைத்து அழுது தீர்த்தவங்களின் மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான சுபமான திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் ஏமாற்றங்களும் எதுவுமே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி.